பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 12 நாம் வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதுகிறார். பாருங்க, இந்த கொரிந்தியர் திருச்சபையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், எல்லாரும் ரைட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் தன்னுடைய அதிகாரத்தை பற்றி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு பவர் இருக்குது, எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதனால் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டாக்கிங்கு, அங்கே ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை அவர்களுக்கு உணர்த்தும்படி தான் எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகள் மீட்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் தகுதியாக இருக்குமா, எல்லாம் பொருத்தமாக இருக்குமா, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்குமா? பாருங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான அதிகாரம், ரைட்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு, ஆனால் எல்லாமே பக்தி விருத்தியை உண்டாக்குமா? எல்லாம் நமக்கு தகுதியா இருக்குமா? எல்லாம் நமக்கு பொருத்தமா இருக்குமா? எல்லாம் நமக்கு அழகா இருக்குமா? அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னா, எனக்கு ரைட்ஸ் இருக்கு, அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கிட்ட அதிகாரம் இருக்குது, அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கிட்ட எல்லா விதமான பொறுப்பு இருக்குது, அதனால் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மனநிலைமையிலேருந்து நம்ம வெளியே வரணும். ஏன்னா ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிற, ஆகிலும் எனக்கு எல்லாமே இருந்தாலும் அதை செய்ய முடியும், அதை நான் அனுபவிக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும், ஆகிலும் எல்லாம் நமக்கு தகுதியாக இருக்குமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம பட்டம் பதவி எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம், நல்லது. ஆனால் ஆண்டவர் இங்கே பவுலின் மூலம் என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாம் தகுதியாக இருக்குதான்னு பாருங்க. அதிகாரம் இருக்குது, அதனால அவங்க பண்றது எல்லாமே சரியாயிடுமா? இல்லை. பவுல் சொல்றாரு, இல்லை, அப்படி ஆகாது. என்கிட்ட அதிகாரம் இருக்குது, என்கிட்ட பவர் இருக்குது, எனக்கு ரைட்ஸ் இருக்குன்றதுனால நீ செய்யறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னோ, நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கணும்னோ, நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆமேன்னு சொல்லணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவை முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க, ரட்சிப்பை முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க, மீட்பை முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க. மீட்கப்பட்டவனுக்கு இது பொருத்தமா இருக்குமா? மீட்கப்பட்டவனுக்கு இது தகுதியா இருக்குமா அப்படின்றதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையால எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்றதுனால எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் உரட்டலாம், எப்படி வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது உலகத்தான் கூட அதைத்தான் செய்யறான். இன்னைக்கு நிறைய பவர்ல இருக்கிறதான நிறைய பெரிய பெரிய நபர்கள்லாம் இன்னைக்கு அப்படிதான் உருட்டி மிரட்டி என்ன பண்ணிருக்கான். அப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்டுட்டு இருக்கிறாரு. எல்லாம் தகுதியா இருக்குமான்னு செக் பண்ணுங்க, எல்லாம் ஏற்றதா இருக்குமான்னு செக் பண்ணுங்க, பரிசுத்தவான்களுக்கு அது பொருந்தமா இருக்குமான்னு செக் பண்ணுங்க, மீட்கப்பட்டவனுக்கு அது அழகா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுங்க. பாருங்க, பவுல் சொல்றாரு, பக்தி விருத்தியை உண்டாக்குமா? ஓகே, உனக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் எல்லாமே இருக்கு, ஓகே. ஆனா பிறருக்கு அது என்னத்தை உண்டு பண்ணுது? என்னத்தை உண்டு பண்ண வேண்டும்? பக்தியை உண்டு பண்ண வேண்டும், பிறருக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ண வேண்டும், பிறருக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண வேண்டும், உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், பிறருக்கு ஏற்றதா இருக்க வேண்டும், பிறருக்கு சாட்சியா இருக்க வேண்டும், பிறருக்கு அது தேவனுக்கு சித்தமாய் இருக்க வேண்டும். ஆகையால நாம் பிறருக்கு என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் தகுதியா இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்? செக் பண்ணி பார்க்கணும். இந்த காலை வேளையில் என்னிடத்தில் எல்லாமே இருந்தாலும் நான் செய்கிறதெல்லாம் சரின்னு வேதம் சொல்லலை, ஆண்டவர் சொல்லலை. அதெல்லாம் பொருத்தமாக இருக்குதா? அதெல்லாம் மேட்சிங்காக இருக்குமா? 4 பேர் நீ செய்கிறத கேட்டா, நீ செய்கிறத கண்டா அது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுமா அப்படின்றத அறிந்து உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகையால் இந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குது, அதிகாரம் எனக்கு இருக்குது, பொறுப்பு எனக்கு இருக்குது, அது உரிமை எனக்கு இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாம் தகுதியாக இருக்குமா அப்படின்றத ஒவ்வொருவரும் செக் பண்ணுங்க. நம்ம பேசுறது, நம்ம நடக்கிறது, வாழ்கிறது, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகாக இருக்குமா, தகுதியாக இருக்குமா அப்படின்றத
செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க, செயல்படுங்க அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் எல்லாத்தையும் தகுதியாக இருக்குமா அப்படின்றதையும் செக் பண்ண சொல்கிறார். எல்லாத்துக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்குமா, எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்குமா, எல்லாத்துக்கும் அது மகிமையாக இருக்குமா அப்படின்றதையும் ஆண்டவர் இங்கே நம்மளை கிராஸ் செக் பண்ண சொல்கிறார். ஆகையால் இந்த காலை வேளையில் எல்லாம் நமக்கு தகுதியாக இருக்குமா அப்படின்றத யோசிச்சோமானவே கிறிஸ்தவன் பாதி மனம் திரும்புதலுக்குள்ளே வந்துடலாம். இன்னைக்கு இதெல்லாம் தகுதியாக இருக்குமா, இதெல்லாம் நமக்கு ஒர்த்தாக இருக்குமா, நம்ம தகுதிக்கு தராதரத்துக்கு இதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்றத யோசிக்காதனால தான் பிரச்சனை. அதனால தான் மனஸ்தாபங்கள், அதனால தான் பிரிவினைகள், அதனால தான் சண்டைகள், அதனால தான் வெட்கங்கள், அதனால தான் கேலிகள், அதனால தான் பரியாசங்கள். ஆகையால் இந்த கால வேளையில் ஆண்டவரே என்னை நான் சீர்படுத்த விரும்புகிறேன், என்னிடத்தில் அநேக காரியங்களை நீங்கள் கொடுத்துருக்கலாம், ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்குமான்றதை சிந்தித்து வாழ எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பவுல் சொன்னது போல எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ரைட்ஸ் உண்டு. ஆனால் ஆண்டவரே எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்குமா, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதாக இருக்குமா, நித்தியத்திற்கு ஏற்றதாக இருக்குமா, தேவ பிள்ளைகளுக்கு ஏற்றதாக இருக்குமா அப்படின்றதை சிந்தித்து செயல்படுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்துள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே தங்களுக்கு அதிகாரம், பட்டம், பதவி இதெல்லாம் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் ஆடலாம் அப்படின்றத ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் அதை அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்றத பவுல் மூலம் சொல்லியிருக்கிறீங்க. அதை உணர்ந்து வாழ ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள், இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அதை கடைபிடித்து வாழுவதற்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தலும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.